தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். படைக்கப்பட்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒன்று பாவத்தை பார்க்கக்கூடியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பாவத்தை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தும் கூட அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று தடுக்கவும் முடியலை, என்ன செய்ய முடியலை, செய்யாதீர்கள் என்று சொல்லவும் முடியலை. இப்படியாக கொண்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருப்பார்களா என்றால், அன்பிற்குரியவர்களே, பாவமே செய்ய மாட்டோம் என்று இருக்குமே, ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டான், இந்த உலகத்தில் நம்மளையே படைத்திருக்க மாட்டான். காரணம், இந்த உலகம் பாவத்திற்கு பரிகாரம் தேட வந்த உலகம்தான். காரணம், ஆரம்ப மனிதரே பாவம் செய்துதான் உலகத்தில் கால் வைத்தார். ஆரம்ப பெண்மணியே பாவம் செய்துதான் இந்த உலகத்தில் கால் வைத்தார். அன்பிற்குரியவர்களே, அப்ப அவர்களே பாவம் செய்து இந்த உலகத்தில் கால் வைத்திருக்கிற பொழுது நாம் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? பாவம் செய்யாதவர்களை இந்த உலகத்தில் பார்க்காமல் வாழ முடியுமா என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கிறது அல்லவா, ஒரு மூக்கிலே, வலதுபுறத்து மூக்கிலே நல்ல காற்று போகின்றது, இடதுபுறத்து மூக்கிலே என்ன செய்கின்றது, கெட்ட காற்று வெளியேறுகின்றது. வலதுபுறத்து காதிலே நல்ல வார்த்தைகள் உள்ளே போகின்றது, இடதுபுறத்து காதிலே என்ன செய்கின்றது, கெட்ட வார்த்தைகள் என்ன செய்கின்றது, கெட்ட வார்த்தைகளின் புலன் வெளியே வருகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை தவிர எல்லாமே பாவம் கலந்ததுதான், பாவம் இல்லாததே கிடையாது. அதே நேரத்தில் யார் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது, பாவத்தை பார்த்து பயப்படுகிறவன் சிறந்தவன், பாவத்தை பார்த்து அஞ்சுகிறவன் சிறந்தவன். எவன் மிக தாழ்மையானவன் என்று சொல்லுகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் சொல்லித் தருகிறது, பாவத்தை பாவம் என்று தெரிந்தே அந்த பாவத்தை செய்கிறான் அல்லவா, அவனை விட மோசமானவன், அவனை விட ஒரு இழிவான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டவன் யாராவது இருக்குகிறானா என்றால் இல்லை. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நபிமார்களும் பாவம் செய்தார்கள், பாவம் செய்யாமல் இல்லை, சிறு பாவமாவது அவர்கள் அறியாமல் நடந்தது. ரசூல்மார்கள் ஒரு சிறு சருகுதலையாவது செய்தார்கள், அவர்களுக்கு பாவம் நடக்கவில்லை, ஒரு சிறு சருகுதலையாவது செய்தார்கள். இன்றைக்கும் வாழக்கூடிய வலிமார்கள், உயிரோடு வாழக்கூடியவர்கள் ஒரு சின்ன பாவத்தையாவது செய்யாமல் அவர்கள் வலிமார்களாக ஆனார்களா என்றால் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு வாழக்கூடிய நம் போன்ற இறைவனுக்கு இணக்கமான சாலிகீன்கள், சாலிகீன்கள்னா இறைவனிடத்திலே தொடர்புள்ளவருக்கு பேர் எங்கள் சாலிகீன்கள். அந்த சாலிகீன்களாகிய நாம் ஒரு பாவத்தை அறியாமல் அல்லது அறிந்து செய்யாமல் இருக்க முடிகிறதா என்றால் செய்யாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒருவர் என்ன சொல்லுகின்றார், இந்த பாவத்தை நீ செய்யாவிட்டால் நான் உன்னை கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் நாம் செய்யாவிட்டால் கொலை செய்து விடுவார் என்று தெரிந்தால் அந்த பாவத்தை செய்வதிலே தவறு இருக்குகிறதா? அதற்காக ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது, ஒருத்தர் வீட்டிலே கொள்ளையடிக்க கூடாது, ஒருத்தரை பற்றி புறம் பேசக்கூடாது, ஒருத்தரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஒருத்தரை பற்றி கெட்ட எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய உள்ளத்திலே ஓட்டக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், அழகாக சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்ம நேற்று சொன்னோம், அதாவது அழகிய நற்குணங்களிலே, அல்லாஹ்வுடைய அதிகமான நியமத்துகளிலே மிகச்சிறந்த நியமத்து 2. அதிலே முதலாவது நியமத்து என்ன? பொறுமை காப்பது. எல்லா நேரத்திலும் இன்பம், துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றிலும் எதை காப்பது? பொறுமை காப்பது அவசியம் என்று சொன்னோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலிமன் சஃபர வகஃபர. இரண்டாவதான நியமத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பாவத்தை நினைக்காதே, பாவத்தை செய்யாதே, பாவம் செய்யக்கூடியவரோடு என்ன செய்யாதே, நீ சேரவே செய்யாதே. அடுத்தபடியாக, உனக்கு ஒருத்தர் பாவம் செய்து விட்டாரேயானால் என்ன செய்யக்கூடியவராக உன்னை உருவாக்கிக்கொள், அந்த பாவத்தை நீ மன்னிக்கக்கூடியவனாக உருவாக்கிக்கொள். அவருக்கு அதே பாவத்தை
திருப்பி செய்யணும், அதை விட அதிகமாக செய்யணும், அதை விட கம்மியாக செய்யணும் என்ற எண்ணத்திற்கு நீ போய்விடாதே. உனக்கு யார் பாவம் செய்தாலும் என்ன செய், அந்த பாவத்தை நீ மன்னிக்கக்கூடிய தன்மையை நீ உருவாக்கிக் கொள். அப்படி தன்மையை உருவாக்கிக் கொள்வதனால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உலகத்தில் மேன்மை கிடைக்கும், உலக வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். உலக வாழ்க்கையில் உன் உடலும் உயிரும் உறுப்புகளும் தூய்மையாக்கப்படும். அது மாத்திரமல்ல, உனக்கு என்ன செய்யப்படும்? உன்னுடைய ஹயாத்து நீடிக்கப்படும், உன்னுடைய ஹயாத்து நீட்டிக்கப்படும். காரணம் என்னன்னு கேட்டா, உன்னை படைத்த அல்லாஹ் அந்த பாவம் செய்யக்கூடியவனை படைத்த அல்லாஹ், உனக்கு துரோகம் செய்யக்கூடியவனை படைத்த அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? கஃபூராக இருக்குகிறான், பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்குகிறான். அவன் யாராக இருக்குகிறான்? பொறுமையாளராக இருக்குகிறான். என்ன பொறுமையாளர்? யார் பாவம் செய்தாலும் அல்லாஹ் 2 மலக்குகளை எழுதி மலக்குகளை நியமித்திருக்கிறான். வலதுபுறத்திலே கிராமன், இடதுபுறத்திலே காத்திபீன். ஏன்னா பாவம் நன்மை செய்தவுடனே கிராமன் உடனே எழுதுகிறார் என்று, அடியான் நன்மை செய்தார் என்று. காத்திபீன் பாவத்தை செய்தவுடனே எழுத ஆரம்பிக்குகிற பொழுது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நன்மை எழுதக்கூடிய மலக்கு சொல்றாரு, காத்திபீன் அவசரப்படாதே, லா தஸ்ரர், விரையாதே, அவனுடைய பாவத்திற்கு அடியான் மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்காவிட்டால் எழுதி கொள்ளலாம். அப்ப இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு கேட்கிறாரு, வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து, நன்மை செய்தவுடனே நீ எழுதுகிறாயே, பாவம் செய்தவுடனே ஏன் நான் எழுதக்கூடாது? அப்ப அந்த மலக்கு சொல்லுகிறார், அடியான் நன்மை செய்வது அல்லாஹ் பிரியப்படுகிறான், பாவம் செய்வது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? வெறுக்குகிறான். அதே நேரத்தில் அடியான் செய்த பாவம் அறியாமல் செய்திருக்கலாம், அறியாமல் நிகழ்ந்திருக்கலாம். ஆகையினால் அடியான் மன்னிப்பு கோருவான். ஆகையினால் அவசரப்படாதே, அவசரப்படாதே. நாமும் ஒரு காலத்தில் பாவம் செய்தவர்கள் தான். அந்த மலக்கு சொல்றான், கிராமன், நாமும் ஒரு காலத்தில் பாவம் செய்தோம். என்ன பாவம் செய்தோம் தெரியுமா? அல்லாஹ் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னான், நாம் யோசனை செய்தோம். அது ஒரு பாவம் அல்லவா? அல்லாஹ் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னான், நாம் யோசனை பண்ணினோம். அதில் இருக்கக்கூடிய நல்லதை நாம் விளங்கவில்லை. நாமும் ஒரு காலத்தில் பாவம் செய்திருக்கிறோம். ஆகையினால் பாவம் செய்த அடியான் நம்மை போன்று மன்னிப்பு கோருவான். ஆகையினால் அவசரப்படாதே அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாருங்க. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாவே சொல்றான். அல்லாவே ரொம்ப தெளிவா நபிகள் நாயகத்துக்கு சொல்றான். யார் உயர்ந்தவன் என்று சொல்லுகிற பொழுது வாஃபு அம்மன் அலம கேங்கிறான். உனக்கு துரோகம் செய்தால், துரோகம்னா என்ன அர்த்தங்க? பாவம்னு தெளிவா தெரியும், தெரிஞ்ச பின்னாலும் உன்னை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்தாலும் கூட என்ன செய், அதையும் மன்னி. யாருடைய துரோகமும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உன்னை தொடவே தொடாது. மனிதன் பார்த்து மனிதனை அழிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னி. என்ன நடக்கும்? அருமை நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான். அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான், நீண்ட ஆயுளை கொடுப்பான், நிறைந்த செல்வத்தை கொடுப்பான், நோயற்ற வாழ்வினை கொடுப்பான், குறைவற்ற செல்வத்தை கொடுப்பான் அப்படின்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் பொறுமையும் பாவத்தை மன்னிப்பதை போன்று என்ன ஒரு அழகிய நியமத்து இருக்குதாண்டா? இல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின் அஸ்மில் உமூருங்கிறான். காரியத்திலேயே, நான் படைத்த நியமத்துகளிலேயே இந்த 2 நியமத்தை போன்று உயர்வான நியமத்து எதுவுமே கிடையாது. இதை கடைபிடித்தவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் நினைக்கின்ற வரைக்கும் வாழ்வார்கள். அவர்கள் நினைக்குகிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு, அந்த அடியானுடைய அனுமதியோடு யார் வருவார்? இஸ்ராயில் வருவார். அவர்களுக்கு எந்த சிரமமும் வராது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால் இந்த வழியை பின்பற்றியவர்கள் எல்லாம் உயர்வு உன்னதத்தை அடைந்து இறைவனுடைய சுவர்க்கத்தின் வாடையை கபறுகளிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துஆவை கொண்டு அவருடைய குடும்பங்கள் எல்லாம், பிள்ளை பிச்சலங்கள் எல்லாம் பரக்கத்தோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதே வழியை நாமும் பின்பற்றினால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும்
அல்லாஹ்வுடைய அருள் என்னும் சுவாசம் நம்மளின்பால் படக்கூடியதாக, நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கல்ல எனக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.